பல வருஷத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. அடியை நான் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே நாமத்தை உயர்த்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியின் கனியை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாள் தயவை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தில் உள்ளே போய் கண்கள் திறந்து பிரகாசிக்க பண்ணட்டுப்பா. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. ஆவியின் கனி ஒன்றுதான், 9 சுவைகள். அன்பு தான் மெயின். அந்த அன்புல இருந்து தான் அடுத்த சுபாவங்கள். அன்புனால உங்களுக்கு சொல்லியிருக்க, மன்னிச்சு மற்றவர்களை ஏற்றுக்கொள்றது, அதான் மன்னிப்பு தான் அன்பு. ஒருத்தரை பார்க்கும்போது பழைய காரியங்கள் தெரியப்படாது. மனைவியோ பிள்ளையோ புருஷனோ சிநேகிக்கிறவங்களோ சபையோ போதகரோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கும்போது அவங்க பேசுனது, நடந்துக்கிறது, வச்சுக்கிட்டது, சொன்னது, செஞ்சது அதெல்லாம் வரக்கூடாது. அவங்கள பார்க்கும்போதே அவங்கள மன்னிச்சு 10,000 பொண்ணு தாளந்து பெற்று கொடுக்க நிர்வாகம்லாம் எஜமான் மன்னிச்சானே. 3.5 லட்சம் டன்னு கிலோ, எவ்வளோ வேலிவார் கோடிக்கணக்கான மனைவி புள்ளியெல்லாம் கொண்டாப்பா, கொடுக்க நிர்வாகம் பிடிக்கணும், என் மேலே கொஞ்சம் தயவாக இருங்க. அந்த இறக்கத்தை காமிச்சான். மனைவி பெற்றான். தன்னிடத்தில் 100 வெள்ளிக்காசு பெற்றவனே மன்னிக்க முடியாது, தொண்டையை பிடிச்சி நடித்தான். இந்த விஷயத்தை எஜமான் கேட்டு அவனை கூப்பிடவனே, உனக்கு நான் 10,000 பொன் தாளத்தை மன்னிக்கலையா? உன்கிட்ட ஒருத்தன் அவனை மன்னிக்க முடியாது அவனுக்கு? எவ்வா, உன் கடனை கொடுத்து தீக்கிற வரைக்கும் உன்னை தீக்கிறவன்ட்ட அனுப்புறேன்ட்டு உபத்திரவத்துக்கு அனுப்பிட்டார். அவன் எது வரைக்கும் உபத்திரவம் கிடைக்குன்னா, நான் ஆண்டவரே இந்த ஒருத்தனை மாத்திரமல்ல, 100 வெள்ளி கடன் நான் எல்லாரையும் மன்னிப்பேன் சொல்கிற வரைக்கும் உபத்திரவத்தில் போட்டு அவனை மன்னிக்கிற மனப்போக்கு வரைக்கும் உபத்திரவம் நடக்குமா. அதே மாதிரி நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட மன்னிப்பு செல்லாது. மன்னிச்சா ஜாய் அப்படின்னா மகிழ்ச்சி, அடுத்து சொல்கிறோம் அன்பு, அடுத்து சமாதானம், அன்புக்கு அடுத்து சந்தோஷம், சமாதானம். அப்படி அந்த மன்னிக்கிறதுல உண்டாகிற அடுத்த ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை காத்து கொண்டா சமாதானம். சமாதானத்தில் நினைச்சிருக்கணும். அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனப்போக்கு வந்துடும். அதுதான் நீடிய பொறுமை. அதான் சொன்ன நீடிய பொறுமை தான். அது இது நிரந்தர பொறுமை கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், எடுத்தாகணும். பனிஷ் பண்ணுற இடத்துல பனிஷ் பண்ணணும், ப்ளீஸ் பண்ணுற இடத்துல ப்ளீஸ் பண்ணணும். அதுதான் தயவு. பவராக இருக்கிற இடத்துல இருக்கணும், அதை தாண்ட கொஞ்சம் தயவு காட்டுப்பா அப்படின்னு தயவு காமிச்சிடும். அந்த சூழ்நிலையிலே நம்ம ஆண்டவர் சொல்லுகிறதற்கு அதை நம்ம அர்ப்பணிக்கிற அனுபவம் தான் தயவு. இப்போ நீதிமொழியில் 19:22 தயவுனா என்ன நீதிமொழியில் சொல்கிறார், வாசிக்கலாம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை தான் தயை. அப்போ எது தயனா? நம்ம நன்மை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல, அதுதான் தயவு. முதல்ல தயவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும், நம்ம விரோதிக்கிறோம் நேசிக்கிறோம் யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். நசனா இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி வியாதியை சுஸ்தமாக்கி நன்மை சுற்றி தெரிந்தார் இருக்கு. அப்போ இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு. அதுதான் அந்த ஆசை இருந்துட்டாலே உங்களுடைய தயவு இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் அது அன்பிலிருந்து அப்படியே வளர்ந்து மரமாக வளர்ந்து அதில் தான் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அடுத்த சுவை, அடுத்த சுபாவம் அது தயவு. அதனால் தயவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தேவ பிள்ளைங்க கேட்குறவங்க யாராக இருந்தாலும் நன்மை செய்யணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கிற அதே அதுதான் தயவு. அப்படி இல்லைன்னா அந்த ஆசையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பவுல் சொன்னார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையா அநேகருடைய கண்களை திறக்க இருளில் இருக்கிற ஜனங்களை வெளி, இதுதான் அவருடைய அழைப்பு. அந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லைங்கிறார். எனி டைம் ஆண்டோடைய சித்தத்தை காத்திருந்தார். இந்த செய்தியின் மூலமாக தயவுனா என்னன்னு ஆவியானவர் பேசியிருக்கிறார். நன்மை செய்யவேங்கிற ஆசை உங்களுக்குள்ளே இருந்தால் தயவு இருக்குன்னு அர்த்தம். தயவுங்கிற குணம் இருக்குது, ஆவியின் கனி இருக்குது.
அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ஆசை எனக்கு வேணும்ப்பா, நன்மை செய்ய வேண்டுங்கிற ஆசை எனக்கு வேணும். செய்கிறவங்களுக்கே இல்லை, செய்யவாதவங்க, உங்களை நேசிக்காதவங்களை, உங்களை விரும்பாதவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும். அதுதான் தேவனிடத்தில் பெற்ற அந்த தயவுங்கிற குணம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். தயவு என்பது நன்மை செய்ய வேண்டியிருக்கிற ஆசை கொண்டிருக்கிறது தான் தயவு. இதை செய்தி கேட்குற எனக்கும் கொடுக்குற எனக்கும் பெற்றுக்கொள்ள அவங்களுக்கும் அந்த ஆசை வளரட்டும், பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.